ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட் லவருக்கு ரொம்ப பிடிக்கிற டிஷ் தான் நம்ம ரெசிபி. இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியாக, ஸ்பைசியாக, சாஃப்டாக இருக்கிற சிம்லா மிளகாய் பஜ்ஜி எப்படி ஈஸியாக ஹோமில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பொட்டேட்டோ எடுத்து 4ஆக கட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். சிம்லா மிர்ச்சி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கடலை மாவு, அப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, டேஸ்ட்டுக்காக உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவை பஜ்ஜி மாவுக்கு எப்படி தேவையோ அந்த பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. பஜ்ஜி மாவு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா பஜ்ஜி எண்ணெய் குடிக்கும். ரொம்ப ஆயிலியாக இருந்தால் சாப்பிட நல்லாவே இருக்காது. மாவு பதம் கரெக்டாக இருந்தால் தான் வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் எண்ணெய் குடிக்காமல் பஜ்ஜி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவில் ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பஜ்ஜி பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளக்க நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்கும். இதை நீங்கள் தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஹாஃப் லெமன் எடுத்து அதையும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிளகாய் எடுத்து சென்டரில் கீறி விட்டுக்கலாம். நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்க போகிறோம். ஒன் டைம் இதை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் அடிக்கடி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பஜ்ஜிலையும் சென்டரில் இந்த மாதிரி சீட்ஸை எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா பஜ்ஜிலையும் ஸ்டஃபிங்கை வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி பேட்டரில் இந்த மிளகாயை போட்டு ஹீட்டாக இருக்கிற எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி நல்லா வெந்து மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், சூடான பஜ்ஜி ரெடி. இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.